இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் மூலிகைகளின் பயன்பாடுகளை இன்றைக்கு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இண்டு கொடி அப்படிங்கிறது பெயர். இண்டு என்றால் முள் அப்படின்னு அர்த்தம். இண்டு கொடி அப்படின்னும் போது நிறைய வேலிகளுடைய ஓரத்தில் வயல்வெளிகளில் ரொம்ப அழகாக கூரிய பச்சை நிறம் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு முட்களோடி கூடி வளரக்கூடிய ஒரு வகை தாவரம் தான் இந்த இண்டு. இந்த இண்டு கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட மேல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட குறிப்பாக தொண்டை, அதே போல கீழ் நுரையீரல் சொல்லக்கூடிய நுரையீரல்களுடைய உறுப்புகளுடைய சம்பந்தப்பட்ட நோய்களை வராமல் தடுப்பதற்கும் வந்த நோய்களை குணமாக்குவதற்கும் இந்த இண்டுக்கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த இண்டுக்கொடியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி அதிக பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இது மாறி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது காரணம் இல்லாமலேயே எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு காலத்தில் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காச நோயுடைய அளவு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட மருந்துகளை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துகிறதுனால அந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் நோய் அதுக்கு எதிர்ப்பாக மாறிவிடுகிறது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை கொடுத்தால் ஒரு 3 நாட்களில் 4 நாட்களில் குணமாகக்கூடிய காய்ச்சல் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கூட குணமாவதற்கு மாத கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அது வேகமாக காச நோயாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கை மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய காரணிகளை அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை மட்டும் பிரித்தெடுத்து அதை வழக்கமாக இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுடன் சேர்த்து கொடுக்கும்போது எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டுக்கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு மிகப்பெரிய அளவில் நுரையீரல் நோய் வருவதை தடுப்பதற்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக்குவதற்கும் பயன்படுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய வெளிவந்திருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா நம்மளுடைய நுரையீரலுடைய மேற்பகுதியில் இருக்கின்ற ஒரு நிணநீர் சுரப்பிகள், லிம்ப் கிளாண்ட்ஸ் சொல்லுவோம். பொதுவாக கழுத்துடைய 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள். இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகள், நிறைய ஆண் குழந்தைகள், கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நிணநீர் சுரப்பிகளில் ஒரு வீக்கம் ஏற்படுகிறது. அந்த வீக்கம் முதலில் ஏற்படும் போது யாரும் அதற்கு அதிக அக்கறை செலுத்துவது கிடையாது. நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொண்டையில் அதிகமான வலி ஏற்படுகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுகிறது. குறிப்பாக மாலை நேர காய்ச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் தான் போய் பரிசோதனை செய்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு காச நோயுடைய தாக்கமோ அல்லது அதை சார்ந்த நோயுடைய தாக்கமோ அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்குரிய மருந்துகள், 2 வருடத்திற்குரிய மருந்துகள் நிறைய கொடுக்குறாங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இந்த காச நோயுடைய தாக்கம் ஏற்படும் போது அதோடைய ஒரு பக்க விளைவாக என்ன ஆகுறதுன்னா, அவர்களுடைய 2 கருக்குழல்னு சொல்லுவோம், ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல சுருக்கம் ஏற்பட்டு நிரந்தர அடைப்பாக அது மாறிவிடுகிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடலை பாதிக்கிறது. இந்த இண்டுக்கொடியினுடைய சூரணம் ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட அல்லது அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் அது மறைந்து போறதை நம்ம பார்க்கலாம். இண்டுக்கொடியில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அதோட தண்டை எடுத்து 2 பக்கமும் வெட்டி விட்டு பச்சை தண்டை எடுத்து வாய் வைத்து ஊதினோமேயானால் அந்த மற்றொரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு வெண்மை நிறமான திரவம் வெளிவருவதை நம்ம பார்க்கலாம். இந்த திரவத்தை சிறிதளவு தேன் கலந்து
காலை, இரவு, மதியம் அப்படிங்கிற மாதிரி 3 வேளை குழந்தைகளுக்கு உணவுக்கு முன்பும், பெரியவர்களாக இருந்தார்கள் காலை, இரவு மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நுரையீரல் பிரச்சனை மறைந்து போறதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய குழந்தைகளை பார்க்குறோம். அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெரும்பாலும் மாதத்திற்கு ஒரு முறையேனும் சளி சம்பந்தப்பட்ட, இருமல் சம்பந்தப்பட்ட, அல்லது ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட, அல்லது ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்க்காக அதிகமான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளுடன் கூடி இந்த இண்டு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு 2 கிராம் அளவுக்கு தேனுடன் கலந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 மாத காலத்திலேயே அடிக்கடி அந்த குழந்தைகளுக்கு வருகின்ற இன்ஃபெக்ஷனுடைய அளவுகள் குறைய ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, அடிக்கடி அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல் குறைவதை நம்ம பார்க்கலாம். மற்ற அலோபதி மருந்துகள் குழந்தைகளுக்கு தேவையான அளவு மிக மிக குறைந்து வருவதை பார்க்கலாம். ஒரு 6 மாத காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எந்த விதமான மருந்துகளுடைய தேவையும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி சீராகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு இந்த இண்டு கொடி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த இண்டு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை கூட நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த வாயு தொந்தரவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இந்த வாயு தொந்தரவு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா வயிறு பானை போல வீங்கி கொள்ளும். வயிற்றுடைய மேற்பரப்புல ஒரு கடுமையான வலி ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஏப்பம் வராது, கீழ் வழியாகவும் வாயு பிரியாது. ஏதோ ஒரு 10 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து வயிற்றுக்குள் வைத்தால் எவ்வாறு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாயு பிரச்சனை இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். அவங்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இண்டு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 10 கிராம் அளவுக்கு சூடான சீரக தண்ணியில் கலந்து குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு அந்த ஜீரக தண்ணி, அதுல இண்டு கொடியுடைய சூரணம் 2 to 5 கிராம் அளவுக்கு வயதை பொறுத்து, உடல் எடையை பொறுத்து அதை கலந்து குடிக்க வேண்டும். அவ்வாறு குடித்தார்களே ஆனால் அடுத்த ஒரு 15 நிமிடத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக வேகமாக அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வாயு பிரியறதை நம்ம பார்க்கலாம். வயிறு லேசாகிறதே நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெளி உணவுகளை தவிர்க்கிறாங்க. காரணம் என்னன்னா அதை சாப்பிட்டாலே நமக்கு வயத்துல பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் மிக சுலபமாக இண்டு கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த சூரணத்தை உபயோகப்படுத்தினாலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இண்டு கொடியை பொறுத்தவரையிலும் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். படிப்பு, வேலை, இந்த இரண்டிற்குமான உறவை பற்றி மிக நீண்ட விவாதங்கள் நடந்து வந்திருக்கின்றன. படித்தவர்களுக்கு படித்த படிப்பிற்கேற்ப வேலை கிடைக்கிறதா, அல்லது இப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறதா என்பதெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. படிப்பிற்கும் வேலைக்குமான அந்த இடைவெளி என்பது இன்றைக்கு மிக மிக பிரம்மாண்டமாகிவிட்டதை நாம் தொடர்ந்து பல காலமாக பார்த்து வருகிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சமீபத்தில் வந்த ஒரு புள்ளி விவரம், அது காட்டக்கூடிய ஒரு உண்மை என்பது அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது. அதாவது தமிழகத்தில் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் 90% பேர் படித்தவர்கள் என்பதுதான் அது. அதாவது வேலை இல்லாதவர்கள் 90% பேர் படித்தவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. 10% பேர் தான் படிப்பறிவற்றவர்கள். இந்த உண்மை நமக்கு எதை காட்டுகிறது? படிப்பறிவற்றவர்கள் உடல் உழைப்பு சார்ந்த ஏதாவது ஒரு வேலையில் தன்னை பொருத்திக் கொள்கிறார்கள். ஆனால் கல்வி என்பது, படிப்பு என்பது நமக்கு பல்வேறு விதமான கனவுகளை உருவாக்குகிறது. நாம் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் நாம் கற்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையை அது நமக்கு உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் இந்த கல்வியை இவ்வளவு போராடி நாம் கற்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது என்றால்,
இந்த கல்விக்கும் வேலைவாய்ப்பிற்குமான இந்த இடைவெளி என்பது பெரிதாக பெரிதாக தனக்கு உகந்த வேலை கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, எந்த வேலையுமே கிடைக்காத நிலையில் இன்றைக்கு இளைஞர்கள் விடப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த செய்தியிலேயே இன்னொரு செய்தியும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் வளரவில்லை என்பதுதான் அந்த செய்தி. இது மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் தொழில் வளர்ச்சி தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் இது வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வருகின்றன, பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் வருகின்றன, பெரிய அளவிற்கான உற்பத்திகள் நடைபெறுகின்றன, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி என்று சொல்வார்களே. ஆனால் இப்படி பெரிய தொழில் நிறுவனங்கள் வருகிற போது அவற்றின் மூலமாக சில வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் ஒரு 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கினால் அந்த தொழிலுக்காக 1,00,000 பட்டதாரிகள் உருவாக்கப்படுகிறார்கள், 1,00,000 தொழில்நுட்பவியலாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அதாவது தேவைக்கும் சப்ளை, அந்த விநியோகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் நிலவுகிறது. இதன் காரணமாக இந்த தொழில்களை நம்பி இதற்கேற்ப பொறியியலாளர்களாகவோ வேறு படிப்புகளை படித்தவர்களோ அவர்கள் அந்த வேலைக்கு வர முடியாமல், அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் இல்லாமல் கைவிடப்படுகிறார்கள். அவர்களால் வேறு உடலமைப்பு சார்ந்த அல்லது சம்பந்தம் இல்லாத வேலைகளுக்கு அவர்களால் செல்வது மிக கடினமான ஒன்று. இதில் இன்னொரு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அதுவரைக்கும் சிறு தொழில்களின் மூலமாக சிறிய அளவில் செய்து கொண்டிருந்த வேலைகளை ஒரு பெரிய நிறுவனம் எடுத்துக்கொள்கிறது என்று சொன்னால், அந்த சிறிய அளவிலான தொழில்களின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் பெரிய நிறுவனம் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்தால் அது மறைமுகமாக ஒரு 10,000 பேரை வேலை இழக்க செய்கிறது என்பதுதான் முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. ஆக இந்த தொழில் வளர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையாக இங்கு இருக்கிறது. ஒருபுறம் இந்த நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிற மூளைகளும் உடல்களும் தயாரிக்கப்படுகின்றன, இன்னொரு புறம் ஏற்கனவே இருக்க தொழில்கள் அழிவதன் மூலமாக பெரிய அளவிற்கான ஒரு வீழ்ச்சி என்பது இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், இந்த வீழ்ச்சியை நாம் எப்படி நாம் சந்திக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நம் முன்னால் இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பது அல்லது வேலையில்லாத இளைஞர்கள் படித்தவர்கள் அதிகமாக இருப்பது என்பது ஒரு நாட்டினுடைய பெரிய அளவிற்கான மனித வளத்தை வீணாக்குவதாகும். நாம் திட்டமிட வேண்டும். நாம் இந்த மனித வளத்தை நாம் ஏன் இப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி நாம் ஆழ்ந்த கவலையுடன் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கல்வி அமைப்பின் மூலமாக நாம் எத்தகைய திறன்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த நிறுவனங்களுக்கு, நேர்முக தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய பலர், அவர்களை பற்றி அந்த நிறுவனங்கள் வைக்கக்கூடிய மதிப்பீடு என்னவென்றால், சொல்வதற்கே மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இன்றைய கல்வி அமைப்பில் படித்துவிட்டு வரக்கூடிய இளைஞர்கள், அவர்கள் பற்றிருக்கக்கூடிய பட்டங்கள் என்பது அவர்களுக்கு எந்த திறனையும் உருவாக்கவில்லை என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடியது. அதாவது அவர்களிடம் ஒரு பட்டம் இருக்கிறது, ஆனால் எந்த ஆற்றலும் அவர்களிடம் இல்லை, பேச்சு திறன் இல்லை, ஆளுமை திறன் இல்லை, ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான திறன் இல்லை. அவர்கள் ஒரு நிறுவனத்திற்கு எந்த விதத்திலும் பயனற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறுவன மேலாண்மை செய்யக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு உண்மை இல்லாமல் இல்லை. ஏனென்றால் நம்முடைய கல்வி அமைப்புகள் அத்தகைய ஒரு இளைஞர்களைத்தான் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக திறனற்ற இளைஞர்களை உருவாக்குவது அல்லது ஒரு முனைப்பற்ற இளைஞர்களை உருவாக்குவது, இதுதான் இந்த கல்வி அமைப்பினுடைய ஒரு பிரதானமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நிறைய பேர் அவர்கள் ஒரு கல்லூரியை விட்டு வந்த பிறகு எதில் தங்களை போய் பொருத்திக் கொள்வது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஒருபுறம் அவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது உண்மை. வாய்ப்புகள் இருக்கிற இடங்களில் கூட போட்டி போட முடியாத அளவிற்கு அவர்கள் பலவீனமானவர்களாக, திறனற்றவர்களாக ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷவட்டம். இந்த விஷவட்டத்தை நாம் எப்படி உடைக்கப் போகிறோம்? ஒவ்வொரு கட்டமாக நாம் இதை சரி செய்ய வேண்டி இருக்கிறது. முதலாவதாக ஒரு நாட்டினுடைய உண்மையான தேவைக்கான ஒரு கல்வியை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து ஒரு கல்வியை ஊக்குவிப்பதை நாம் முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும்.
ஏனென்றால் இன்றைக்கும் கூட பல தொழில்களில் பல துறைகளில் ஆட்களுக்கான பற்றாக்குறை இருக்கிறது, அல்லது அந்த திறனற்ற தொழிலாளிகள் வேலை செய்வதால் அந்த நிறுவனங்களினுடைய ஒரு திறன் பாதிக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திறன் மேம்பாடு என்பது முதல் விஷயம் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள், அந்த வேலை வாய்ப்புகளோடு தொடர்புடைய கல்வி, இப்படிப்பட்ட ஒரு கல்வி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். மாறாக குறைந்த வாய்ப்புகள் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொழில்துறைகளை மட்டும் நாம் வளர்ப்பது, அதே சமயத்தில் அப்படிப்பட்ட துறைகளை மட்டும் நாம் ஊக்குவித்துவிட்டு மற்ற துறைகளை நாம் ஊக்குவிக்காமல் விடுவது, இதன் காரணமாக இந்த மனித ஆற்றலை பயன்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு சுருங்கி போயிருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தொழில் வளர்ச்சி, அதிகமாக எந்திரங்களை அல்லாமல் மனிதர்களை உள்ளடக்கக்கூடிய, மனித திறனை மேம்படுத்தக்கூடிய, மனித ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சி, அப்படி அந்த தொழில்களுக்கு ஏற்ப பலவிதமான ஒரு பயிற்சிகளுக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறை, இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. ஆனால் இங்கு தொழில் வளர்ச்சியிலும் கோளாறு இருக்கிறது, மனித திறனை மேம்படுத்தக்கூடிய கல்வி அமைப்பிலும் கோளாறு இருக்கிறது. இப்படி இரண்டு கோளாறான அமைப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற போது இதற்கு இடையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்கு எதிர்காலம் என்றே இல்லை என்கிற ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை உடைத்தெறிவது அரசினுடைய கடமை, பொருளாதார வல்லுநர்களுடைய கடமை, தொழில் உற்பத்தி ஊக்குவிப்பவர்களுடைய கடமை, மக்களுடைய கடமை. இதை செய்கிற போதுதான் நம்முடைய இளைஞர்கள் அவர்களுக்கான நியாயமான இடத்தை பெறுவார்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் திரு ஹரி பாலாஜி. தேசிய பேரிடர் அப்படிங்கிறது என்ன, இந்த பேரிடர் ஏற்படுற காலகட்டத்தில் உதவின்னு வரும்போது யாரெல்லாம் இதுக்கு வராங்க, எதெல்லாம் ஒரு பேரிடரா அறிவிக்கப்படுது, ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற காலகட்டம் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ. தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஒரு விபத்து, அதை தாண்டி ஒரு விபரீதம், ஒரு பெரிய அளவில் நடக்கக்கூடிய சம்பவம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். ஆனா இது பொதுவா இதையெல்லாம் மீறின ஒரு செயல்னு வரும்போது அது ஒரு பேரிடரா நம்ம அறிவிக்கிறத பார்க்கிறோம். அப்ப எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேரிடர் அப்படின்ற ஒரு இதுல வரும், இந்த பேரிடர் காலகட்டங்களில் நம்ம அதை எப்படி அணுகணும், அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுது, அதை யாரை நம்ம அணுகணும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இது சார்ந்த எல்லா விஷயங்களையும் எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும். முதல்ல தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன சார், எதெல்லாம் அதுக்குள்ள அடங்கும்? நம்மளால ஒரு டிசாஸ்டர் எப்போ அறிவிக்கப்படுதுன்னா, லைக் ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்ல இருக்கிறது, அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம வெளியேந்து ஹெல்ப் எடுத்துக்கும் போது இட் டர்ன்ஸ் இன்டு டிசாஸ்டர், பேரிடர். அண்ட் இது லைக் பேஸ்ட் ஆன் த சிவியரிட்டி. இப்போ ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்து அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எமர்ஜென்சின்ற லெவலோட முடிஞ்சிடும். அதே ஸ்டேட் லெவல்லேருந்து ஹெல்ப் வருதுன்னா இட் டர்ன்ஸ் இன்டு டிசாஸ்டர். சிமிலர் வே இப்போ நம்ம நேபாளில் பார்த்தது, ஒரு இன்னைக்கு வி ஹியர் அபவுட் மணிப்பாலில் நடந்தது, மணிப்பூரில் நடந்தது, ஆல் தீஸ் திங்ஸ் வெளியேந்து ஹெல்ப் வருது இல்லைங்களா. ஸோ தென் இட் டர்ன்ஸ் இன்டு டிசாஸ்டர். அப்போ ஸ்கேல் ஆஃப் டிசாஸ்டர் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியரிட்டி. டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ஸ்டேட்லேருந்து வந்ததுன்னா, நேஷனல் லெவலில் வந்ததுன்னா அது ஸ்டேட் டிசாஸ்டராக மாறும், இன்டர்நேஷனல் லெவலில் வரும்போது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியரிட்டி. இதுதான் பேசிக்லி இந்த லேமன் லாங்குவேஜ் டிசாஸ்டர்னு சொல்கிறது. வெளியேந்து ஹெல்ப் தேவைப்படும் பொழுது which we can't handle ourselves, அந்த ஸ்டேஜில் இருக்கிறது. இப்போ நம்ம எதெல்லாம் அந்த பேரிடர் சொல்றோம், இப்போ சமீபத்திய மழை வெள்ளம், இது சென்னை மனிதரோட வாழ்க்கையை முழுமையா புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். கடலூர் அந்த புயல் பாதிப்பும் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி சுனாமி வந்ததையும் பார்க்கிறோம். இப்போ இது பேரிடர்ன்ற ஒரு விஷயம் எங்க வருது சார் இதுல எல்லாம்? பேஸ்ட் ஆன் த சிவியரிட்டி முதல்ல சொன்ன மாதிரி. அதே மாதிரி இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால், நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு 32 டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன டிசாஸ்டர்ஸ் வரும் பாஸ்ட் ஒரு 5 years 10 years எடுத்து பார்த்தாலே இருக்கும். அதை பொறுத்து கோஸ்டில் இருக்கவங்களுக்கு அப்போ வெள்ளம் வரும்,
மழை இருக்குது, சைக்ளோன் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதே வந்து இப்போது கொடைக்கானலில் மழை வந்ததுன்னா திண்டுக்கல்லில் லேண்ட்ஸ்லைடு இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தேர் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக சில டிசாஸ்டர்ஸ் வரும். அண்ட் அந்த டிசாஸ்டர்ஸ் வரும்போது அதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றது அது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை எடுத்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஒன்று. செகண்ட் திங், பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்திருக்கு, அப்போ அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க தேவைப்படும்ன்ற ஐடியாவும் கிடச்சிரும். இப்போது எக்ஸாம்பிள் திண்டுக்கல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ லேண்ட்ஸ்லைட் இருக்கோம்னா இப்போ மரங்கள் வேணும்னா இப்போ ட்ரீ கட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் வேணும். இல்லை இப்போ வேறு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ஹைலி ப்ரோன் ஏரியா கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அங்கே பிளட் ஸ்டோரேஜ் பேங்க்ஸ் எங்கே இருக்குது. ஆர் இப்போ நாகப்பட்டினத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளம் வரும் அப்படின்னா அப்போது லோ லையிங் ஏரியாவில் இருக்கவங்கள எவாக்குவேட் பண்ணி கொண்டு போய் வைக்கிறதுக்கான மேடான பகுதிகள் எது, அங்கே ஐடென்டிஃபைட் லொக்கேஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் டு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வரும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி கேன் இப்போ இந்த இடத்துல இந்த ரிஸ்க் இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியான டிசாஸ்டர் வரும், அப்போ அந்த டிசாஸ்டருக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ஆல் திஸ் திங் அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி வரும். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காததும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, எஸ்பெஷலி ஆஃப்டர் நேபாள் டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆனதுலேருந்து எதெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக ஆர் முன்னாடியே சில எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. எர்த்குவேக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கிறது, ஆர் இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஸ், இந்த மாதிரி வர்றதெல்லாம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஒவ்வொருத்தரும் இப்போ நார்மலாக ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணணும் இந்த டிசாஸ்டர் டைமில். இவங்க எல்லாருமே ஆன் த டோஸ் இருந்தால் தான் திஸ் இஸ் பாசிபிள். ஏன்னா ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அப்புறம் உள்ளாட்சித்துறையினர், லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டி ஆர் கார்பரேஷன், அப்புறமா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே கோஹசிவாக ஒன்றா ஒர்க் பண்ணால் தான் டிசாஸ்டர் இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும் டு நியர் நார்மல்சி. இப்போ ஒவ்வொரு விதமான பேரிடரும் ஒவ்வொரு வகைப்படும் சொன்ன. இப்போ நம்ம வந்து மழை வெள்ளம் பாதிப்பு பார்த்தோம், அதோட தேவைகள் வேறையா இருக்கு. இப்போ மணிப்பூர்ல நடந்த நிலநடுக்கம் வந்து அங்க வந்து உதவிக்கரம் வேற விதமா தேவைப்படலாம். இப்போ பொதுவான ஒரு பேரிடர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம தமிழகத்துல இருக்கிற இந்த மழை வெள்ள பாதிப்பு, புயல், சூறாவளி, இந்த மாதிரியான நுழைப்பாடு தான் நம்ம கடந்து வந்த நாட்கள்ல நம்ம பல வருடங்களா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு உதவிகள்லாம் தேவைப்படுது? இந்த 5 இதுவும் இணைஞ்சு செயல்பட வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த பகுதிகள் வேர்ஸ்ட் அஃபெக்டட் ஏரியா, வேர்ஸ்ட் அஃபெக்டட் பிளாக்ஸ், ஒவ்வொரு இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டு 32 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து இப்போ கடலூர், திருவள்ளூர், அப்புறம் காஞ்சிபுரம், விழுப்புரம், சென்னை மேஜர்லி அஃபெக்டட். அப்போ இங்கே எது ஸ்பெசிஃபிக்காக எந்த பிளாக்ஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்றதை பார்த்து அங்கே எதனால அஃபெக்ட் ஆச்சுன்றதை நீங்கள் இப்போ அஃபெக்ட் ஆன ஏரியா அவங்க லொக்கேஷன் பார்த்தாலே ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறமா எதனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்திருந்ததுன்னா அங்கே அப்போ என்னென்ன இப்போ தண்ணி போகிற வழியில் என்னென்ன இருக்குது, இன்கேஸ் அங்கே எதாவது இருந்ததுன்னா லைக் தோஸ் ஹாஸ் டு பி அவங்களெல்லாம் இப்போது ஒரிசாவில் நடந்ததோ ஆர் நீங்கள் ஜப்பானில் இருக்கிறத எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரிலாம் ஃப்ளட் வரும்பொழுது பேஸ்ட் ஆன் அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சே வந்து அவங்க எவாக்குவேட் பண்ணுறது இந்த ப்ரொசீஜர்ஸும் இருக்கும். ஏர்லி வார்னிங் சிக்னல் வந்துடும், வந்தோடனே அவங்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ணி கொண்டு போய் வச்சுருவாங்க. எங்கே கூப்பிட்டு போய் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ப்ரீ பொசிஷனும் பண்ணிவிடுவாங்க. லைக் அவங்க போன பிறகு அதுக்கப்புறமா தான் ஃபுட் மெட்டீரியல்ஸு, ட்ரை ரேஷன்லாம் போகாது, கொண்டு எங்கே அவங்க வைக்கிறாங்களோ உள்ளே வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியா. டெஃபினட்டாக ப்ரெக்னென்ட் இருப்பாங்க, ப்ரெக்னென்ட் எக்ஸ்பெக்டட் மதர்ஸ் இருந்தாங்கன்னா டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு ஏரியாவை இயர்மார்க் பண்ணி வைப்பாங்க. லாக்டேட்டிக் மதர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரூம் வில் பி அலாட்டட். அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாங்க அவங்களுக்கு ப்ளே ஏரியா. அப்புறமா இவங்களுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ், அப்புறமா மந்த்லி ரெக்குயர்மெண்ட்ஸ், ஹைஜீன் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் உமன், இது எல்லாமே வந்து ப்ரீ பொசிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு போய் அங்கே வைக்கும்போது திங்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் முதல்ல அவங்க போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொருள் எடுத்து போய் வைக்கணும், அதெல்லாம் போது தென் வி ஆர் இன்வைட்டிங் அன்னெசரி கன்ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்னஸ் லெவல். ரெண்டாவது ட்ரைனிங் வந்து நாட் ஜஸ்ட் இந்த 5 டிபார்ட்மெண்ட் மட்டும். ஏன்னா இவங்க 5 டிபார்ட்மெண்ட் அங்கே வரதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கவங்களோ ஒரு பக்கத்து ஏரியாவில் இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அஃபெக்டான ஏரியாவுக்கு கம்யூனிட்டி பேஸ்டு ட்ரைனிங் முக்கியம். அவேர்னஸ் ஃபஸ்ட்டு வேணும், என் ஏரியாவுக்கு என்ன மாதிரி ஆபத்து வரும்ன்றது. வந்தால் நான் யாரை ஃபோன் பண்ணணும், இப்போ 1070 நம்பர் இருக்குது, அப்புறம் 1077 இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்குது. எமர்ஜென்சிக்கு டிசாஸ்டர் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது 1070, 1077. இது வந்து இப்போ எப்படி நோ ஸ்மோக்கிங்கோ இல்லைன்னா ஆல்கோஹால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரோல்லையோ இது போட்டு ரெஜிஸ்டர் வரைக்கும் நம்ம எல்லா மீடியா லெவரேஜ் பண்ணிவிட்டு தோஸ் கேன் பி ப்ராபகேட்டட். அப்புறமா கம்யூனிட்டி பேஸ் சொல்லியிருந்தீங்களா, அது வந்து எல்லாமே வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியோ அந்த மாதிரி ஆங்கிள்லையும் போகலாம். ஆர் சின்ன சின்ன ஸ்கிட் மாதிரி ஸ்ட்ரீட் பிளேஸ்
அந்த மாதிரி ஆங்கிள்லேயும் போனால் இட் வில் பி வைடர் ரீச் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில், பிளாக் லெவலில், வில்லேஜ் லெவலில் போகும்போது சின்ன சின்ன ஸ்ட்ரீட் பிளேயிங் மூலமாகவும் இல்லை சின்ன ப்ரோஷர்ஸ் மூலமாக ஈஸியாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஒரு வெள்ளம் உங்கள் ஏரியாவில் இந்த இதெல்லாம் வரப்போகுது, அப்போ வந்தால் என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது வந்து ரெகுலர் ட்ரைனிங். தென் அவங்க அப்போ சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து இப்போ டிசாஸ்டர் வரப்போகுதுன்னும் போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற லெவலில் இருப்பாங்க. அண்ட் அந்த ஒன்ஸ் இப்போ ஒரு வெள்ளம் வருது ஒரு டிசாஸ்டர் நடக்க போகுதுன்னா எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னும் போது அந்த ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ரியாக்ட் பண்ணுறதை தவிர்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வி ஷுட் ப்ரிப்பேர் அவர் செல்ஸ். இப்போ இதை பத்தின ஒரு புரிதலே வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல, ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, அதன் மூலமா நம்ம இப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் தெரியாம இருக்கும். இல்லை இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வரும்போது அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்லையும் நம்ம இருக்கோம். பொதுவா இப்போ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்? டெல்லியில் 2004 சுனாமி வந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறமா 2005 NDMA ஆக்ட் வந்தது. அது நேஷனல் லெவலில், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அப்புறமா ஸ்டேட் லெவலில் SDMAன்னு எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் DDMAனும் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது. பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைனிங் அவேர்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 15 zones, இல்லை தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு RRT ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம். அந்த ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீமில் யாரெல்லாம் இருக்கணுமோ இந்த மெயின் 5 டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நேவியில் எடுத்திங்கன்னா எவ்ரிடே ஈவினிங் 5 PM எங்கே இருந்தாலும் 5 PM டெய்லி வந்து தே கெட் ட்ரெயின்ட் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதே இப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிகரஸ்லி தே ட்ரெயின். அதனால தான் ஒரு கால் வந்து 1.5 minutes அது யாரெல்லாம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மேன் பவரோட அந்த வெஹிக்கிள் வெளியே வந்துடுது ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ட்ரைனிங் கொடுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், இட் இஸ் ஈஸியர் டு ரெஸ்பாண்ட். இந்த மாதிரி ட்ரைனிங் இல்லாத போது என்னென்னா லெத்தாஜி கிக்ஸன், அதுக்கப்புறமா வந்து அந்த தேவையான நேரத்தில் யாரை காண்டாக்ட் பண்ணோம் ஆர் ஃபோன் பண்ணால் அவங்க ப்ராப்ளி ஃபோன் நம்பர் மாறி இருக்கலாம், ஆர் தோஸ் பீப்புள் மைட் ஹவ் காட் ட்ரான்ஸ்ஃபர்ட், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து யாரெல்லாம் இதில் கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்றது லிஸ்ட்டு. அப்புறமா ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா என்னுடைய ப்ரொஃபைல், என்னுடைய டிஸ்ட்ரிக்டோட ப்ரொஃபைல், என் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய என்னென்ன அசார்டு இருக்குது, அந்த ரிஸ்க்கை நான் தவிர்க்கணும்னா என்னோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் எனக்கு வேணும், எந்தெந்த ப்ரொஃபஷனல்ஸை நான் காண்டாக்ட் பண்ணணும், அவங்க ஃபோன் நம்பர்ஸ் என்ன, வாலண்டியர்ஸ் ஃபோன் நம்பர் ஸ்பெசிஃபிக்காக. இப்போது வாலண்டியர்ஸ் தவிர வந்து பிளட் ஸ்டோரேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு அடிப்பட்டவங்களை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் தவிர, கவர்மெண்ட் தவிர ப்ரைவேட்டாக யாரெல்லாம் இருக்கா, NGOs எத்தனை பேர் இருக்காங்க, ஆல் திஸ் டீட்டெயில்ஸ் ஷுட் பி இன் ஆக்ஷன் பிளான் ஃபார்மேட். இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணோம். ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போய் பண்ணி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி பண்ணியிருக்கோம். சிமிலர் ஃபேஷன் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருந்ததுன்னா இட் வில் பி மோர் ஈஸியர். ஏன்னா ஒரு ஓவரால் வியூன்னு பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டருக்கு இப்போ இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னும் போது கண்ட்ரோல் ஈஸியாக கொண்டு வந்து அண்ட் யூ கேன் என்ஷூர் எந்த விதமான இப்போ இன்கேஸ் வருதுன்னா கூட இனிஷியலாக என்ன பண்ணணும், வரும்போது என்ன பண்ணணும், அப்புறமா என்ன பண்ணணும், ப்ரீ டிசாஸ்டர், இன்டர் டிசாஸ்டர் அண்ட் போஸ்ட் டிசாஸ்டர், இட் வில் பி ஈஸியர். சுனாமிக்கு அப்புறமா ஒரு தேசிய பேரிடர் மேலாண்மை ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. அது மாநில அளவிலையும் சரி மாவட்ட அளவிலும் சரி அதற்கான உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த நிகழ்வு தமிழகத்தில் நடந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த உறுப்பினர்களோட செயல்பாடு எப்படி இருந்தது, என்ன மாதிரியான நடைமுறைகள் கையாளப்பட்டுச்சு? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டீம் இருக்காங்க, DDMA டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன லெவலில் என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கணுமோ அதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இப்போ அஃபெக்டான இடத்துலையும், இப்போ இதே கடலூராக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், திருவள்ளூர், இங்கே எல்லா இடத்துலையுமே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்த இம்பேக்ட் லெவல் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்றது அஃப்கோர்ஸ் எல்லா டிசாஸ்டரையும் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது போஸ்ட் டிசாஸ்டர் ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிறதுனால எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. நடந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ ஒரு டிசாஸ்டர் முடிஞ்ச பிறகு எவ்வளோ நல்ல திரும்ப பழைய நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு திரும்புகிறோம், ஆர் க்ளோஸ் டு எந்த அளவுக்கு இருந்தோமோ அந்த அளவுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நம்ம இங்கே எந்த ரெஸ்பான்ஸ் டைம் ஆர் பவுன்சிங் பேக் டு நார்மல்சி டைம்லாம் பார்த்தீங்கன்னா 5 days 7 days டெஸ்ட் பவுன்ஸ். இப்போ கத்ரீனா எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்ஸ் டுகெதர் 2.5-3 மாதம் ஆச்சு பவுன்ஸ் ஆகிறதுக்கு, திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி டீமிங் இருக்கிறதுனால தான் நடந்தது.
இல்ல இங்கேயே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இதோட பெரிய அளவிலான பேரிடர்லாம் நடந்த பல நாடுகள்ல வந்து அவங்க மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கான கால அவகாசம் வந்து மிக குறுகிய காலம்தான். ஆனா இங்க நடந்த ஒரு சின்ன இயற்கை அந்த பருவமழை மாற்றத்தினால வந்த ஒரு இந்த பேரிடருக்கு கூட நம்ம வந்து இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாம அதற்கான முயற்சிகள் இருக்காத காலகட்டத்துல தான் இப்ப இருக்கும். இல்ல, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் வியூ. இந்த பேசிக் டிசாஸ்டர் வந்து எந்தெந்த ஆங்கிள்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்றது இருக்குது. இப்போ நார்மல்ஸுன்றது டிஃபர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னும் போது நீங்கள் லைவ்லிஹுட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை வாட்டர் சானிடேஷன் ஹைஜீனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இது மாதிரி இதை பொறுத்து இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஏரியாவில் நார்மல்ஸுக்கு திரும்பியிருக்கோன்றது இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதை விட இட் இஸ் மோர் ரியாலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து டீட்டெயில்ஸ் எடுத்து ஜாயிண்ட் டீட்டெயில்டு நீட் அசஸ்மெண்ட் பண்ண பிறகு தான் சொல்ல முடியும். ஜென்ரலாக பார்த்துட்டு இல்லைங்க பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு இல்லைன்னா ஆகலை அப்படின்றது கமெண்ட் கொடுக்க முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதுல வந்து உதவி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனம் தனிநபர்கள் தான் முதல்ல இறங்கி உதவி பண்ணிருக்காங்க. இன்னும் அந்த உதவிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் இந்த கேள்வியை கேட்டோம். அடிப்படை தேவை நம்ம முதல்ல இருக்க இடம், அவங்களுக்கு உணவு, சுகாதாரம், பாதுகாப்பு, இந்த 3 விதங்கள்ல தான் மக்களுக்கு வந்து இமீடியட்டான ஒரு நீடுன்னா இந்த இடங்கள்ல தான் தேவைப்படுது. இதை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு சார்? இப்போது டிசாஸ்டரில் 3 ஸ்டேஜ் சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று வந்து டிசாஸ்டருக்கு முன்னாடி, பேரிடருக்கு முன்னாடி, பேரிடர் நடக்கும்பொழுது, பேரிடர் முடிஞ்ச பிறகு. பேரிடருக்கு முன்னாடி வந்து பயிற்சிகள் தர்றது, இந்த மாதிரி ஒர்க் ஷாப், இதெல்லாம் செயல்முறை விளக்கம், கருத்து பற்றை, இதெல்லாம் நடத்துறது. டிசாஸ்டர் நடக்கும்பொழுது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அந்த ரெஸ்பான்ஸில் தான் வந்து ரெஸ்கியூ பண்ணுறது, மீட்பு பண்ணி எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அவங்கள எப்படி கொண்டு வந்து கேம்பில் வைக்கிறோம், அங்கே சேஃபாக வச்சுருக்கோமா, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வரும். அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் வரும், உள்ள மறுவாழ்வு ரிலேட்டடான அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைப்படும். இதுக்கு அடுத்தது மறுசீரமைப்பு ஏரியா இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் ரெஸ்டோரேஷன் சொல்கிற இடத்துல நார்மலாக எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறத சில ஏரியாஸ் இருக்கலாம். பட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக போனீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி ஒன்று ஹெல்த் வரும், பொது சுகாதாரம் வரும், அதுக்கப்புறமா வந்து லைவ்லிஹுட் வாழ்வாதாரம், இந்த ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறமா வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், சைல்டு ப்ரொடெக்ஷன் வரும். இப்போ இது மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. இப்போ இந்தந்த ஏரியாவில் இண்டிவிஜுவல்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு வரும்பொழுது அவங்க ஸ்பெஷாலிட்டி எதுவும் அதுக்கு ரிலேட்டடாக அவங்க கனெக்ட் ஆகிக்கும். இதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் ஏஜென்சிஸும் இருக்குது, வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, இன்டர் ஏஜென்சி குரூப்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுற சில குரூப்ஸுங்களும் இருக்குது. ஆர் இதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் தெர் ஆர் மெனி அவுட்லெட்ஸ். பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, இப்போ நான் வந்து ட்ரெயினர், எனக்கு வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் தரணும், இதை பற்றி ட்ரைனிங் கொடுக்கணும், நான் பயிற்சி தரத்துக்கு தயாராக இருக்கேன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. நம்மளே பார்த்தோம், ஒரு பெரிய குளம்ல கோயம்புத்தூரில் பண்ணால் இந்த மாதிரி வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, வனிதா மேம் பண்ண, அந்த மாதிரி ஏரியாவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்போ அதில் எங்கே ஸோ பேஸ்ட் ஆன் தர் இன்ட்ரெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. பட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும் கோர்ஸ் அப்படின்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸஸும் இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே சென்னையிலையும் வில் பி ஆல்சோ ஹேவிங் கோர்சஸ் கண்டக்டட். ஸோ அதனால் இண்டிவிஜுவல்ஸ் கேன் ஐ மீன் லைக் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு வரும்பொழுது அவுட்லெட்ஸ் அது. பட் அவங்க எந்த ஸ்பெசிஃபிக், ஏன்னா காப்பாற்றுறன்ட்டு அந்த டிசாஸ்டர் டைமில் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்தவங்க தான் இறங்கணும். எமோஷனலாக இறங்குறது வந்து இட் மைட் அது வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா சேவ் பண்ண போகிறவரே விக்டிமாக மாறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால எதில் நம்ம போக முடியுமோ அந்த லெவலில் we can contribute. ஓகே, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பேரிடரை கையாளுறத உலக அளவில் எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளுறாங்க சார்? இப்போ ஃபீமா இருக்கு, ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் யூஎஸ்ல இருக்கு. இப்போ அதே இந்த மாதிரி வெள்ளம்லாம் வந்து ஜப்பானில் 60s 70s ரெகுலராக வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் இப்போ இது மாதிரி வந்துட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் வந்து ரெகுலர் லைஃப் பாதிக்கப்படுதுன்னு போது என்னென்ன மாதிரி பெட்டர் மெத்தட்ஸ் கொண்டு வரலான்ட்டு அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாயர்ஸ் கட்டினாங்க. ஆர் இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படிலாம் வந்து எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு, இப்போ எர்த்குவேக் வருதுன்னு வச்சுப்போமே, எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்தாங்க ஜப்பானில். இதெல்லாம் ஒரு ஆங்கிள். நதர் ஆங்கிள் வந்து ரெகுலராக டிசாஸ்டர் வந்துகிட்டே இருக்குன்னா அப்போது அதை பற்றி லேட்டர் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கூல் லெவல்லையே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு இப்போ இந்த ஸ்டுடியோலேயே வரக்கூடாது, இன்கேஸ் ஏதாவது எர்த்குவேக்னு வந்ததுன்னா சேஃப் ட்ரையாங்கிள்லாம் என்ன, எங்கே போய் இருக்கணும், ஒரு ஃபயர்னா எப்படி என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே இது ஸ்டார்டட் ஹெல்பிங் தெம் வித் இந்த மாதிரி டிட்பிட்ஸை முதல்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோன்னே the more ready, the more awareness level அதிகமாக இருக்கும். ஏன் ஸ்கூல்னா இட் இஸ் ஈஸியர் டு ஸ்ப்ரெட். ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக போகும்பொழுது
டீச்சர்ஸ் கிட்டேயும் இருக்கட்டும், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸை போய் டிஸ்கஸ் பண்ணும்போதோ, ப்ரோஷர்ஸ் கொடுக்கும்போதோ இதெல்லாம். ஸோ ஒன்று எஜுகேஷன் சைடு, இன்னொன்று வந்து இது மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், என்னென்னலாம் பண்ணாங்க, சிங்கப்பூரில் என்ன பண்ணாங்க, ஜப்பானில் என்ன பண்ணாங்கன்ற ஆங்கிள் அதெல்லாம் நிறைய எடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அவைலபிள் சோர்ஸஸ் வந்து இப்போ முன்னையாவது வந்து அவ்வளோவா இல்லை, இப்போ வந்து இட் இஸ் ஈஸியர் டு ஆக்சஸ். நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி. இஸ்ரேலில் வந்து அடிப்பட்டவங்களை வந்து இப்போது வார்ஸ் டைமில் எப்படி வந்து அவங்க மொபிலைஸ் பண்ணுறாங்கன்றதுலாம் பார்த்தீங்கன்னா, தேவ் கம் அப் வித் மோர் இன்னோவேட்டிவ் ஸ்டைல்ஸ் ஆஃப் கேரியிங். முன்னெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். சரி, ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஏர்லி வார்னிங் சிக்னல் வந்துருச்சு, திடீர்னு அவங்க சொன்னதுக்கு ஒரு 1 day இல்லை 2 days முன்னாடி வருதுன்னு வச்சுப்போமே, அப்போ என்னென்ன கிட்லாம் எடுத்துகிட்டு உடனே போனோம், ஒரு 48 hours நான் சர்வை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்ற மாதிரி பேசிக் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ்லாம் கூட வீடியோவாக யூடியூப்ல இருக்குது. அது இஸ்ரேல் தான் இருக்குது, ஃபீமா தான் இருக்குது, இது மாதிரி நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ இவங்கலேருந்து எடுத்து நம்ம ஊருக்கு எது கஸ்டமைஸ்டாக எது செட் ஆகுமோ அதை கூட எடுத்து வி கேன் come up with that. Programs are all there. இப்போ ஐஐடியில் வந்து we have already done certain programs. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே இதை பற்றி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் they can always join. இதை தவிர இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸை பற்றி, ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி கேம்பில் கொண்டு போய் வைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து பேரண்ட்ஸை பிரிஞ்சு இருக்கிற குழந்தைங்க வந்து கெட் டிராஃபிக்ட். ஸோ அப்போ அந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஒரு அந்த லைனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு, ஸோ த மல்டிபிள் அவென்யூஸ். வெறும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா போய் காப்பாற்றுறது, ஃபுட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அவங்க கொண்டு போய் மறுவாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன், ரிலீஃப் ஒர்க் வந்து இமீடியட் உடனடி தேவைகள் மட்டும் முதல்ல கொடுக்குறது, அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், அது மறுவாழ்வு, அவங்களுக்கு என்னென்ன கொஞ்சம் லாங் டேர்ம் நீட்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுப்போம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு 30 இல்லை மேக்ஸிமம் 45 நாள் இல்லை 60 நாள் வரைக்கும் போகலாம். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைக் இப்போது ஒன்ஸ் அவர் வந்து ஒரு அயன் பாக்ஸ் வச்சு ஒரு வண்டி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோமே, லைக் அந்த வண்டி எடுத்து கொடுத்து திரும்ப அவர் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இறங்கும். இப்போ இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ்லாம் செக்டோரல்ஸ் என்னென்ன செக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதாரம், அதுக்கப்புறம் வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன், எஜுகேஷன். ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புங்க அதிகம் இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு அதேமாதிரி அவங்க ப்ரொடெக்ஷன் ஆங்கிள், எஜுகேஷன் ஆங்கிள்லேருந்து வரும். இது தவிர வந்து பொது சுகாதாரம் மூலம் சொன்னால் இப்போ எஜுகேஷன், அதுக்கடுத்து வந்து ஷெல்டர், அவங்க இருந்த வீடு வந்து இதெல்லாம் இந்த பேரிடர்னால பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படிலாம் வந்து அதை திரும்ப அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறது. அப்புறமா இதெல்லாம் இல்லாமல் மற்றபடி இப்போது நான் வாட்டர் சானிடேஷன் இல்லைன்னா அதை வந்து எப்படி அவங்க அதோடைய ஹேண்ட் வாஷிங் டெக்னிக், கை கழுவுறதுல அந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்கிறது, எதனால் வந்து எந்த விதமான அவுட் பிரேக்கும் இல்லாமல் எபிடமிக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, கொள்ளை நோய் எந்த விதமான ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்ற பற்றி விழிப்புணர்வு ஒன்று வேணும். இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து டிசாஸ்டர் முடிஞ்ச பிறகு நடக்கிற டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். ஃபுட்டு கொடுக்குறதுன்றதுலாம் இந்த ரிலீஃப் இமீடியட்டாக இந்த ஒரு வாரம் அதுக்கு மேக்ஸிமம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி மற்ற செக்டர்ஸ் இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணி போனால் இட் வில் பி லாங் ரனில் பார்க்கும்போது எல்லாம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல போய் உதவி பண்ணுறது கரெக்ட், ஆனால் அது 30 நாளைக்கு தான். அதுக்கப்புறமா அவங்களே வந்து தன்னிறைவு பெற்று திரும்ப வந்து உழைச்சி சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துடணும். அதுக்கு என்னென்ன மாதிரி உதவிகள் நம்ம செய்ய முடியுமோ அந்த அவங்கள வந்து தூக்கி வர்றது அந்த ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா தே ஹேவ் டு கம் பேக் டு அந்த ரெகுலர் நார்மல்ஸுக்கு வந்துடணும். ஓகே, இந்த மாதிரியான ஒரு பேரிடர் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் தானே வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. அவங்க எப்படி எங்களை இணைச்சு செயல்படணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அதை தாண்டி பொதுமக்கள்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த முதல் தடவை வரும்போது இதை பற்றின ஒரு புரிதல் இருக்காது. ஸோ அடுத்த தடவை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்நோக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் தேவையாக இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏரியாவோட ரிஸ்க்கு, அந்த இடத்துல என்ன ஆபத்து வரும்னு தெரியணும், எந்த அளவுக்கு வரும்னு தெரியணும், நான் அதை எந்த அளவுக்கு தயாராக இருக்கேன்றது தெரியணும். ஒரு டிசாஸ்டர் நார்மலாக ட்ரைனிங்கில் சொல்கிற ஃபார்முலா டிசாஸ்டர் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஹசார்ட் இன்ட்டு வல்னரபிலிட்டி பை கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். என்ன ஆபத்து இருக்குது என் ஏரியாவில், நான் இருக்க மாவட்டத்தில், அது எந்த அளவுக்கு பாதிப்பை அடையிற அளவில் நான் இருக்கேன், அதுக்கு அடுத்து வந்து எந்த அளவுக்கு நான் அதுக்கு தயாராக இருக்கேன்றது தெரியணும். ஸோ என்னோட தயார் நிலை அதிகமாகவே என்னோட ரிஸ்க் கம்மியாகும். அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு அவேர்னஸ், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரும், இந்த மாதிரி பேரிடர் வரும்ன்ற விழிப்புணர்வு வேணும். அப்புறம் அதுக்கு தகுந்த போல் இருக்கிற பயிற்சிகள் நான் ரெகுலராக ஒரு தடவை வந்து முடிஞ்சோன்னா அதுக்கப்புறமா அந்த 1 month இல்லை 2 மாதம் முடிஞ்சிடாமல் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்ன பேசிக்காக கொண்டு வர முடியுமோ அங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு ஆங்கிள். இதை தவிர வந்து ஏர்லி வார்னிங் சிக்னல், அப்புறம் நிறைய வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியா சேனல்ஸில் வர எல்லா மெசேஜஸுமே நம்பாமல் ஐஎம்டிலேயோ இல்லை கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் வர
அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்பினா போகிறோம். எல்லாமே என்ன ஏகப்பட்டது வரும், அது அன்னெசரி தேவையில்லாத குழப்பங்கள் அதனால் வரும். ஸோ இந்த ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்புறமா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எஸ்பெஷலி இப்போ இந்த மாதிரி ஒரு லெவல் அதிகமாக இருக்கிறனால, இந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்து இமீடியட்டாக விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறனால இப்போ நிறைய பயிற்சி முகாம்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் என்ரோல் பண்ணி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம், ஒரு கம்யூனிட்டி லெவலில் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன வந்தால் என்ன பண்ணணும், ஒரு டீம் ரெடியாக இருக்கணும். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் இந்த ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செல் செட்டப் பண்ணலாம். அவங்க பேசிக் ட்ரில்ஸு, சிமுலேஷன் ட்ரில்ஸ், என்னென்ன மாதிரி ஆபத்துக்கு வரும், பேரிடர் வரும், வந்தால் என்னென்ன மாதிரி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணணும், நியர்பை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸுடைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் என்ன, அப்புறமா ஆம்புலன்ஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் என்ன, அதுக்கப்புறமா பிளட் ஸ்டோரேஜ் ஃபோன் நம்பர்ஸ்லாம் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு, ஏன்னா நம்பர்ஸ் மாதிரி இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா வரும், அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது ஒன்று. பட் நம்ம முதல்ல என்னென்ன செய்யணும், ஒரு இண்டிவிஜுவலாக என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது என்னுடைய ஏரியாவுக்கு என்னென்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான், அப்புறம் என் ஃபேமிலி, அப்புறம் நான் இருக்கிற தெருவில் என்னென்ன பண்ணணுன்ற பேசிக் ஐடியா அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருந்ததுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறமா நான் வெளியே போய் ஹெல்ப் பண்ணணும்போது அதுக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு போகிறது பெட்டர், இருக்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓரளவுக்கு எக்யூப் பண்ணிக்கிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா எமோஷனலாக போகிறது இதில் மற்ற ஃபீல்டு மாதிரி இது இல்லை. ஏன்னா நம்மளே விக்டிமாக மாறத்துக்கான வாய்ப்புங்க இருக்கிறதுனால ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு போகிறது பெட்டர். கண்டிப்பாக சார். தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவோட ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு தேசிய பேரிடர் அப்படிங்கிறதுனாலே என்ன, இந்த பேரிடர் காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படும், அதுக்கு ஒரு உதவின்னு வரும்போது யாரெல்லாம் இதுக்கு போய் உதவி செய்கிறாங்க, நம்மளே இதை ஒவ்வொரு நிலையிலையும் அடுத்து வராமல் இருக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கு, இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நாட்டு அரசர்களை பற்றி நம்முடைய பாடங்கள் சொல்லிக் கொடுக்கின்றனவோ இல்லையோ, கஜினி முகமது பற்றி சொல்லாத வரலாற்று பாடங்கள் இல்லை, கஜினி முகமது அறியாத இந்திய பிள்ளைகளும் இல்லை என்று சொல்லலாம். என்ன காரணம் என்றால், இந்தியாவினுடைய செல்வங்களை எல்லாம் அள்ளி கொண்டு சென்றவன் என்கிற முறையில் கஜினி முகமதுவை பற்றி தொடர்ந்து நூல்களும் மேடைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அது உண்மைதான். கஜினி முகமது இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தான், அதுவும் 27 ஆண்டுகளுக்குள்ளாக. கிபி 1000 தொடங்கி கிபி 1024 அல்லது 25க்குள் ஏறத்தாழ 17 முறை அவன் படையெடுத்தான். அவனுடைய இறுதி படையெடுப்பு 27 நடந்தது. ஆனாலும் மிகப்பெரிய படையெடுப்பு கிபி 1024 ஆண்டு நடந்ததுதான். எதற்காக இந்தியாவின் மீது கஜினி முகமது அப்படி படையெடுத்தான்? அவனை வரலாற்றிலே முகமது ஆஃப் கஜினி என்று சொல்லுவார்கள். ஏன் இந்தியாவுக்கும் அவனுக்கும் அப்படி ஒரு விரோதம் இருந்தது என்றால், அப்படி குறிப்பிட்ட ஒரு விரோதம் இருந்தது என்றோ, அல்லது அவன் இஸ்லாமிய மன்னன் என்கிற காரணத்தினாலே இங்கே இருக்கிற வேற்று மத மன்னர்களை அழிக்க வேண்டும் என்று படையெடுத்தான் என்றோ சொல்லிவிட முடியாது. ஒரு மன்னன் பக்கத்து நாடுகளின் மீது படையெடுப்பதும் பக்கத்து நாட்டிலே இருக்கிற செல்வங்களை கவர்ந்து கொண்டு வருவதும் தொடர்ந்து காலகாலமாக நடந்து கொண்டே இருந்த ஒன்றுதான். நம்முடைய சேரன் செங்குட்டுவன் வடநாட்டுக்கு படையெடுத்து போனான் என்றும், சோழனின் புலிக்கொடி உலகமெல்லாம் பறந்தது என்றும் நாம் பெருமைப்பட்டு கொள்ளுகிறோம் என்றால், அவர்களும் அந்த பெருமையை நாடி தங்களின் கொடி மற்ற நாடுகளிலும் பறந்தது, அல்லது அவர்களினுடைய நாட்டு செல்வத்தை நாம் கவர்ந்து கொண்டு வந்தோம் என்பதற்காக அப்படி படையெடுப்பை நிகழ்த்தி இருக்கலாம். கஜினி முகமதுவினுடைய படையெடுப்புக்கு குறிப்பாக ஒரு காரணம் இருந்தது. 2 காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதன்மையான காரணம் இங்கே இருக்கிற செல்வங்களை அள்ளி கொண்டு போவது என்பதுதான். இரண்டாவதாக சொல்லப்படுகிற காரணம் அவன் இஸ்லாம் மதத்தை பரப்புவதற்காக வந்தான் என்று. அப்படி எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. அவன் இந்தியாவில் தங்கியிருந்து ஆட்சியை பிடித்து எந்த மதத்தையும் பரப்பவில்லை. அவனுக்கு இயல்பான பழக்கம் எப்படி இருந்திருக்கிறது என்றால், ஆப்கனிலிருந்து புறப்பட்டு படையெடுத்து வந்து இங்கே இருக்கிற செல்வங்களை கொள்ளையடித்து கொண்டு திரும்பவும் போய்விடுவது என்றுதான் இருந்திருக்கிறதே தவிர, மதத்தை பரப்புகிறவன் இந்த மண்ணிலேயே ஆண்டு இந்த மண்ணின் மக்களை மாற்ற முயற்சி செய்திருப்பான். ஆனால் கஜினி முகமதுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்ததாக வரலாற்றினுடைய நிகழ்வுகளிலிருந்து
நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி பல முறை படையெடுத்தும் நிறைவு கொள்ளாதவன் இறுதியாக 1024 ஆண்டு குஜராத்தினுடைய மேற்கு கரையில் சௌராஷ்டிரா பகுதியில் இருக்கிற சோம்நாத் கோயிலை கொள்ளையடித்து கொண்டு போனதற்கு பிறகு, அல்லது படையெடுத்து அங்கே இருக்கிற திரவியங்களை எடுத்து கொண்டு போனதற்கு பிறகு ஏன் நிறைவடைந்து விட்டான் என்றால், அவ்வளவு செல்வங்கள் அந்த சோம்நாத் கோயிலிலே இருந்திருக்கின்றன. எப்படி அரசவையிலே இல்லாத, வேறு நிதி அகங்களிலே இல்லாத அவ்வளவு பெரிய செல்வம் அந்த கோயிலிலே இருந்தது என்றால் ஒன்றை நாம் அறிவோம். முன்பு கோயில்கள் என்பவை வெறும் வழிபாட்டு தலங்கள் இல்லை, அவைதான் கருவூலங்கள், அவைதான் பஞ்சாயத்து நடத்தி தீர்ப்பு சொல்லுகிற இடங்கள், அவைதான் மக்களினுடைய கலை இலக்கியங்களை வளர்க்கிற இடங்கள், அவைதான் சமய உணர்வுகளையும் அங்கே உருவாக்குகிற இடங்கள். எனவே கோயில் என்பது பன்முகத்தன்மை உடையதாக இருந்தது. அங்கே நவரத்தினங்களும் கோடான கோடி மதிப்புடைய செல்வங்களும் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. அதிலும் அந்த குறிப்பாக சோமநாத் கோயிலுக்கு என்ன சிறப்பு? ஒரு செய்தியை அனைவரும் சொல்லுகிறார்கள். அந்த லிங்கம், சோமநாத் கோயிலில் இருந்த லிங்கம் 12 லிங்கங்களில், இந்தியா முழுவதும் இருந்த குறிப்பிடத்தக்க 12 லிங்கங்களில் ஒன்று என்பதும், அந்த 12 லிங்கங்களுக்கும் கூட இல்லாத ஒரு சிறப்பு அந்த லிங்கத்திற்கு உண்டு, அது அந்தரத்திலே நின்றது என்பதும் தான் என எழுதுகிறார்கள். ஒரு லிங்கம் அந்தரத்திலே நிற்க முடியுமா? ஆனால் அன்றைக்கு அங்கே இருந்த வைதிகர்கள் எல்லாம் மன்னர்களை பார்த்து, இது சிவனாலேயே நிறுவப்பட்டது, மனிதன் நிறுவியிருந்தால்தான் அது தரையை தொடும், சிவனாலேயே நிறுவப்பட்டது என்பதனாலே தான் அந்தரத்தில் நிற்கிறது என்று சொல்ல, அன்றைக்கு குஜராத்தை, அதாவது இன்றைய குஜராத்தை அன்றைக்கு 6 பகுதிகளாக பிரித்து ஆண்டு கொண்டிருந்த 6 மன்னர்களும் அதனை நம்பி ஏமாந்து அதனாலேயே செல்வங்களை எல்லாம் அங்கே கொண்டு போய் புதைத்து வைத்தார்கள் என்பது ஒரு செய்தி. எப்படி லிங்கம் அந்தரத்தில் நிற்கும் என்பதற்கு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ஒரு புத்தகத்தை இந்தியிலே எழுதியிருக்கிறார். அது குஜராத் மொழியிலே இருந்து, நூல்களில் இருந்து பெறப்பட்ட செய்திகள் என்று அவர் சொல்லுகிறார். சத்யார்த்த பிரகாஷ் என்று அந்த புத்தகத்தினுடைய பெயர். அது தமிழிலும் ஞானசூரியன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த செய்தி இருக்கிறது. வேறு ஒன்றுமல்ல, காம்பக பாஷானம் என்கிற ஒரு, அது பாஷானம் என்பது விஷம் என்பதைத்தான், நஞ்சு என்பதைத்தான் பாஷானம் என்று சொல்லுகிறோம். பழனியில் இருக்கிற முருகன் சிலை நவபாஷானத்தால் செய்யப்பட்டது என்று சொல்லுவார்கள். 9 விதமான நச்சு பொருள்களால் செய்யப்பட்ட, உலகத்தில் இல்லாத மருத்துவ குணமுடையது என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த காம்பக பாஷானம் என்பது காந்த கல், வேறு ஒன்றும் அல்ல. அந்த காந்த கற்களால் சுற்றி இருக்கிற சுவர்கள் இந்த காம்பக பாஷானத்தை ஈர்த்து, அது மேலும் போகாமல் கீழும் போகாமல் அந்த காந்த கல்லின் ஈர்ப்பினால் நடுவில் நின்றிருக்கிறது என்று தயானந்த சரஸ்வதி அதிலே எழுதுகிறார். எப்படி இருந்தாலும் அங்கே நவரத்தினங்கள், ஏராளமான மணிகள், மரகதங்கள் அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை உளவாளிகள் மூலம் அறிந்துதான் கஜினி முகமது படையெடுத்து வந்திருக்கிறார். அப்படி வருகிற போது என்ன குறிப்பிடத்தக்க செய்தி? கஜினி முகமதுவை வெல்வதற்கு இந்தியாவிலே எந்த அரசனுமே இல்லையா, அல்லது அவனிடத்திலே இருக்கிற அளவுக்கு படைகள் இங்கே இல்லையா என்று கேட்டால், கஜினி முகமது 25,000 படைகள் சைனியத்தோடு தான் வந்தான். ஆனால் இங்கே இருக்கிற அரசர்களிடத்திலே 4.5 லட்சம் பேர் படை வீரர்களாக இருந்தார்கள். 25,000 பேரை 4.5 லட்சம் பேர் வெல்ல முடியாதா என்றால், வெல்ல முடியாமல் போனதற்கு பின்புலத்திலே ஒரு காரணம் இருந்தது. இப்படி அந்தரத்திலே நிற்கிற லிங்கம் என்கிற காரணத்தால் அங்கே இருக்கிற அந்த வேதியர்கள் எல்லாம், நீங்கள் படை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, இப்படி இன்னொரு அரசன் படையெடுத்து வருகிறான் என்று எங்கள் கனவிலே வந்து ஏற்கனவே தெய்வங்கள் சொல்லிவிட்டன. எனவே யாக குண்டங்கள் வளர்த்து பிராமணர்களுக்கு நீங்கள் எவ்வளவு செல்வங்களை அள்ளி கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் அள்ளி கொடுத்தால் உங்களுக்கு வருகிற பகை நீங்கும் என்று சொல்ல, பெரிய பெரிய யாக குண்டங்களை வளர்த்து வேள்விகளை நடத்தி பகையை வேள்வி நடத்தி வென்றுவிடலாம் என்று அன்றைக்கு இருந்த அந்த மன்னர்கள் மூடத்தனமாக நம்பிய காரணத்தால் அவன் வருகிற போது தடுப்பதற்கு இந்த படை வீரர்கள் இல்லாமல் போயிற்று. அதனாலே தான் அவன் உள்ளே வந்தான், கோயிலை தகர்த்து எறிந்தான். அதற்கு முன்னால் ஏராளமான மணிகளை, ரத்தினங்களை அங்கே இருந்த பார்ப்பனர்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஊரை விட்டு போய்விட்டார்கள். இருந்தவைகளையெல்லாம் கஜினி முகமது எடுத்துக்கொண்டு போனான். லிங்கத்தை உடைத்த போது, அந்த சுற்றுச்சுவர்களை இடித்த போதே லிங்கம் கீழே விழுந்தது. கீழே விழுந்த லிங்கத்திலே இருந்து ரத்தினங்களும் வைரங்களும் சிதறின.
அனைத்தையும் எடுத்து கொண்டு போன கஜினி முகமது அதோடு நின்று விடவில்லை. 5000 ஆண்களையும் 6000 பெண்களையும் அடிமைகளாக கொண்டு போனான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆண்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் பாலியல் இச்சைகளுக்கு பலியானார்கள் என்பதுதான் நம்முடைய இந்தியாவினுடைய பழைய வரலாறு. மூடத்தனமான நம்பிக்கைகளால் தான் நாம் செல்வத்தை இழந்தோம், கஜினி முகமதுவால் மட்டுமில்லை என்பதையும் நாம் சேர்த்து குறித்து கொள்ள வேண்டும்.